பிறப்பு விகிதம் தொடர்ந்து சரிந்து வருவதால் சிங்கப்பூரும் மற்ற பல நாடுகளும் காலப்போக்கில் அழிந்துவிடும் என கூறி உலக கோடீஸ்வரர் எலன் மாஸ்க் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சிங்கப்பூரில் பிறப்பு விகிதம் வெகுவாக குறைந்துள்ள நிலையில் அதற்கு ரோபோக்கள் எனப்படும் மனித இயந்திரங்கள் தீர்வாக முடியுமா என எக்ஸ் தளத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் மாஸ்க் அவ்வாறு கூறினார். மக்கள் தொகை சரிவால் உலக நாடுகள், குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகள் நீண்ட கால சமூக பொருளாதார சவாலை சந்திக்கும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக எலான் மாஸ்கின் அக்கூற்று பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாகவே மக்கள் தொகை பெருக்கத்தை தீவிரமாக ஊக்குவித்து வருபவரான எலான் மாஸ்க் உலகம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பிறப்பு விகித சரிவுக்கு தீர்வு காண வேண்டும் என ஏற்கனவே பல முறை எச்சரித்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே சிங்கப்பூரின் குழந்தை பிறப்பு விகிதம் பெருமளவில் சரிந்து வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு சிங்கப்பூரின் குழந்தை பிறப்பு விகிதமானது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 0.97 வீழ்ச்சியுற்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு பெண் ஒன்றுக்கும் குறைவான குழந்தையே பெற்றுக் கொள்கிறார் என்றால் பலரும் ஒரு குழந்தை கூட பெறுவதில்லை என அர்த்தமாகிறது. ஒரு சீரான மக்கள் தொகையை நிலைநிறுத்த குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்தது 2.1 இருக்க வேண்டும். ஆனால் சிங்கப்பூரில் அது 0.97 என பாதாளத்திற்கு வீழ்ச்சி கண்டிருப்பது எதிர்கால தலைமுறை குறித்த பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.